தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். தமிழக சட்டசபை ஆஹ், ரொம்ப நல்லா சுவாரஸ்யமாக 3 நாளாக போச்சு. அதை பற்றி தான் லைட்டாக இன்னைக்கு பேசிட்டு எதை நோக்கி நம்மளோட அரசியல் போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் எடுத்த டாபிக். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், தமிழக முதலமைச்சர் விஜய்க்கும் எதிர்க்கட்சி தலைவர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒரு போட்டியாக இருக்குது. ஒரு போட்டியாக இருக்கு. இதை என்னை என்னை பொறுத்த வரைக்கும் திமுக எப்பவுமே எதிர்க்கட்சி ஆனவுடனே தான் அவங்களுக்கு திடீர்னு ஒரு தெளிவு வரும். ஐயோ, நம்ம ஆட்சியில் இல்லையே அப்படின்னு ஒரு ஞான உதயம் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ஆட்சி அமைச்சு இன்னும் 60 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே அவங்களால தாங்க முடியல. அதாவது உண்மையை ஒத்துக்க முடியல அவங்களால. எப்படா தோத்தோம்? அதுவும் ஒரு 2 வருஷம்தான் கட்சி ஆரம்பிச்சு இருக்கும். தமிழக வெற்றி கழகம் மிஸ்டர் விஜய் எப்படி தோத்தோன்னா அவங்களுக்கு இன்னும் புரிய வரலை. அவங்களுக்கு பிடிப்படலை. அதை தாங்கவே முடியல. அதுக்கு மேலே மிஸ்டர் ஸ்டாலின் கொளத்தூர்லேயே தோத்துட்டார்ல. அதனால் உதயநிதி ஸ்டாலின் எப்படியாவது என்னெல்லாமோ பண்ணி இந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு நினச்சாரு. வந்துடுச்சு. சரி, வந்துடுச்சு இல்லையா? சரி, சட்டசபையில் எந்த அளவுக்கு நம்ம அசிங்கப்படுத்த முடியுமோ, முதலமைச்சர்னு பார்க்காம நம்ம அசிங்கப்படுத்த முடியுமோ நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கிட்டார். அதாவது ஆக்கப்பூர்வமாக பேசுங்கன்னு சொல்கிறது, சோஃபா அரசியல்னு சொல்கிறது, எதுக்கு எடுத்தாலும் கிண்டல் கேலி, பேசவே மாட்டாரா, வாய் திறக்க மாட்டாரா, அவர் மௌனமா. அதாவது ஒரு நியாயம்னு ஒன்று இருக்கணும். இப்போ தான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. சரி, ஒரு புது கவர்மெண்ட்டு. ஒரு புது கவர்மெண்ட்டில் 60 டேஸ் ஒரு டைம் கொடுக்கலாம். இவ்வளோ பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்லி, நிச்சயமாக பாலியல் வன்கொடுமை நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது அப்படின்றதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு 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 அரசு ஆட்சிக்கு இப்போ தான் போலீஸை நியமித்து எல்லாமே டிஜிபி, இவங்க டிஜிபியை கூட நியமிக்கலை. இப்போ டிஜிபியை நியமித்து எல்லாமே ஒரு ஒரு மாதிரி ஒரு கோர்வையாக கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே இவங்க இவ்வளோ பாலியல் குற்றம், நீங்கள் வந்த உடனே எல்லாம் மாற்றிடுவேன்னு சொன்னீங்களே, வந்த உடனே மாற்றிடுவீங்கன்னு சொன்னது அரசியலுக்காக நம்ம பேசுகிறது. அது ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குது இல்லையா? இது எல்லாமே இட் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட் தான். அதை மக்களுக்கு தெரியும். அது மக்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மக்களை திசை திருப்ப என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சு கொண்டே தான் இருக்கிறாங்க. சரி, அதை விட்டுருங்க. அது ஒரு சைடாக இருந்தாலும் சட்டசபைக்குள்ளே கிண்டலும் கேலியும் வந்து இருந்துச்சு. ஆனால் நம்மளோட தமிழக முதலமைச்சருக்கு நல்லா தெரியும், தமிழக மக்கள் அவர் பக்கம்தான். ஏன்னா நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அதையெல்லாம் தாண்டி திமுக எப்படியெல்லாம் கேம் ஆடுறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள். ஸோ அதனால் அவர் அப்படியே பேசாமல் தான் இருந்தார். 2 நாளாக கேள்வி கடைகள் மிஸ்டர் விஜய் மேலே வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அவர் எதையும் பற்றி பேசலை. அதுக்கும் ஒரு ஒரு கிண்டல் கேலி. அதாவது அவர் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அட்லியெல்லாம் வேற இழுக்கிறாங்க. டைரக்டர் அட்லி, அவருக்கும் சினிமாவுக்கும் அவருக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம்னு கூட தெரியாது. பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுட்டு 3வது நாள் வந்தார். 3வது நாள் நம்மளோட முதலமைச்சர் பேச ஆரம்பித்தாரோ இல்லையோ, எதிர்கட்சி எல்லாம் அப்படியே ஆடிட்டாங்க. அவ்வளோதான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. கம்ப்ளீட்டாக ஆடிட்டாங்க. ஒரு குட்டி கதை ஒன்று சொன்னார், அப்பாவை காணோம் அப்பாவை காணோன்னு. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பேச வேணாம் பேச வேணான்னு நீங்கள் பேசுங்க பேசுங்கன்றீங்க. 10 நிமிஷம் 5 நிமிஷம் நம்ம குளத்தூரில் பேசுனதுக்கு தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கல்ல அப்படின்றதையும் அவர் பதிவு செய்கிறாரு. ஆமாம், என்ன ஆச்சு? இன்னைக்கு மிஸ்டர் ஸ்டாலின் தோக்கவே மாட்டாருன்னு நினச்ச ஸ்டாலின், கொளத்தூர்னா அது ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அவர் காணாமல் போயிட்டாரு. மக்கள் இனி மக்கள் அவரை தூக்கி எரிஞ்சிட்டாங்களே. என்ன பண்ணுறது? இதுதான் அவங்களால தாங்க முடியல. அதாவது
என்னடா இது, நம்ம இவ்வளோ மக்களுக்கு செஞ்சோம், இன்னொன்று மக்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்களேன்னு அவங்க நினைச்சாங்க, அவங்க செஞ்சோன்னு. அதுதான் வந்து அங்கே டிஃபரன்ஸு. யாருமே அது வந்து திமுக எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது வந்து அது வந்து சாபக்கேடான்னு கூட எனக்கு தெரியல உண்மையாகவே. அது சாபக்கேடுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க பண்ணுறது எல்லாமே அவங்கள சூழ்ந்து இருக்கிறவங்க பொய்யான தகவல்களில் வந்து மிஸ்டர் ஸ்டாலின்ட்ட சொல்கிறாங்களா, இல்லைன்னா வந்து இவர் எப்படி அதை நம்புறாரு அப்படின்றது தெரியல எனக்கு. அதாவது வந்து ஒரு உண்மை விளம்பி வந்து நம்ம வச்சிருக்க வேண்டாமா? எப்படி ஆட்சி எப்படி நடக்குது, ஆட்சிக்கு நமக்கும் வந்து மக்களுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு எப்படி இருக்கு அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? மகளிர் உரிமை தொகை கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்க. ஆனால் டாஸ்மாக் திறந்து 24/7 திறந்து வச்சுட்டு இந்த சைடில் வந்து பெண்கள் எல்லாம் தாலி அறுத்து கொண்டுலாம் இருந்தாங்க. மக்களுக்கு லேப்டாப், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் கொடுத்தீங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கஞ்சா அடிக்க வெளில வச்சிட்டு இருக்கிறீங்க. இப்படி ஒரு நல்லது செஞ்சால் இப்படி ஒரு கெடுதலும் நடக்குதுன்றது ஏன் உங்களால் புரிஞ்சுக்க முடியல? இதை தானே நாங்கள் ஒரு கேள்வியாக கேட்குறோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக அதை வந்து ஏன் வந்து அவங்களோட மனநிலைமைக்கு ஆர் அவங்களோட புத்திக்கு வந்து உள்ளே போகுதா இல்லையான்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால இன்னைக்கு வந்து அவர் தான் சொல்கிறார்ல, நான் 5 நிமிஷம் பேசினதுக்கே வந்து உங்களால் வந்து துண்டை காணோம் துணியை காணோன்ற மாதிரி போயிடுச்சு அப்படின்றாரு. அதை பொறுத்துக்க முடியல. அதை வந்து உடனே வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து உங்கள் மனைவியார் வந்து உங்களை தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று சொல்ல கொஞ்சம் பர்சனலாக போயிடுச்சு. நிச்சயமாக அதை வந்து தவிர்த்திருக்க முடியும் அப்படின்றதும் எனக்கு தெரிஞ்சாலுமே அதை வந்து என்ன சொல்கிறது, பட் ஒரு ஆரோக்கியமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அரசியல் வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்குறோம். மிஸ்டர் விஜய் அண்ட் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் இப்படி தான் அரசியல் இருதுருவ அரசியலாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சாலுமே, உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த கரிஷ்மா இருக்கா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது. அவர் பேசுகிறாரு ஓகே, பட் இருந்தாலும் மக்கள் யாருமே அவரை நம்புகிற மாதிரி இல்லையே. ஏன்னா அவர் செங்கலை காமிச்சு மக்களை ஏமாத்தினாரு, அதுக்கப்புறம் நீட்டு வரும்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தினாரு, அதுக்கப்புறம் எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அவர் வந்து விளையாட்டுத்துறைன்னு சொல்லிட்டு விளையாட்டுத்துறையில் வந்து என்ன பண்ணாருன்றது வந்து யாருக்குமே தெரியாது. ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் திட்டங்களோ, ஆக்கப்பூர்வமான ஒரு வடிவமைப்போ எதுவுமே இல்லை அங்கே திமுக சைட்லேருந்து. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் கடைசியில் வந்து மக்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து ஃபெட்டப் ஆகிட்டாங்க அட் த எண்ட் ஆஃப் த டே. சரி, இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, நமக்கு உண்மையான ஒரு மாறுதல் வேணும். அந்த உண்மையான மாறுதல் வந்து நம்ம வந்து ஒரு 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 மா ஒரு மாற்று சக்திக்கு கொடுப்போம். திமுக தாண்டி அதிமுகவுக்கு போடலான்னு பார்த்தோன்னா அங்கே அதிமுக சுத்தம். அங்கே வந்து எடப்பாடியார் வந்து ஒரு பிஜேபியோட பி டீமாக தான் இருக்கிற. பிஜேபி என்ன பி டீம், அதிமுகவே இல்லை அங்கே. ஸோ அதனால் அவருக்கு போகிறதுக்கு பதிலாக சரி ஓகே, இந்த வாட்டி புதுசாக வர மிஸ்டர் விஜய் அவர் வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறாரு, எல்லோருக்கும் தெரிந்த முகம். அவர் தான் சொல்கிறார் இல்லையா, எவ்ரி வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கேன்னு. சரி, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அண்ணனுக்கோ ஒரு தம்பிக்கோ ஒரு அப்பாக்கோ ஒரு 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 நம்மளோட பையனுக்கோ போட்ட மாதிரி சரி நம்ம போட்டு தான் பார்ப்போமே என்ன ஆகுதுன்னு போட்டிருக்கிறாங்க. போட்டவங்க எல்லாருமே இன்றைக்கி சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க அப்படின்றதுலேயும் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. நல்லா பண்ணிகிட்ருக்கிறாரு, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. என்ன கொஞ்சம் அதிமுக வந்து பிடிச்சி இழுக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் இருந்தாலும் ஓகே, அது வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து தேவை. ஏன்னா வந்து திமுக ஏதாவது பண்ணி ஆட்சியை கவுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போதைக்கு அதிமுகலேருந்து சில பேரை இழுக்கிறது தவறு கிடையாது, பட் எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணணும். அதை தாண்டி இன்றைக்கி வந்து இன்றைக்கி பர்சனலாக நம்ம பேசணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து 2 விஷயங்கள். என்ன அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பாவை காணோன்னு தேடினதுக்கு நான் வந்து மக்கள் மனசில் இருக்கிறேன், மகளிர் உரிமை தொகை இருக்கிற வரைக்கும் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன பண்ணுறது, அவருக்கு வந்து அதான்
திருப்பியும் ஒன்றே ஒன்று தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. உண்மை என்னன்றது அவங்களுக்கு என்றைக்குமே புரியாதுன்றது நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு. அதாவது மக்கள்கிட்ட நம்ம ஏன் தோத்தோன்றது வந்து ஒரு அடிப்படையில் நம்ம தோத்துட்டோன்ற அதை ஒரு மனநிலைமைக்கு வரணும். மனநிலைமைக்கு வந்து சரி ஓகே, இவர் என்ன பண்ணுறாருன்றது ஒரு 6 மாதம் விட்டு தான் பிடிக்கணும். அது அப்படி தான் நீங்கள் அரசியல் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து முதல் நாள்லேருந்து தாக்குன்னு தாக்குனீங்கன்னா மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறான். மக்கள் என்ன யோசிப்பாங்க, என்னப்பா அவரை ஆட்சியே பண்ண விட மாட்டேன்றாங்களே அப்படின்னு தானே யோசிப்பாங்க. அதுதான் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி திமுக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது முதலமைச்சர் விஜய் மேலே ஒரு அனுதாபம் வருது இல்லையா? அந்த அனுதாபம் தான் கடைசியில் வந்து ஃபைனலாக வந்து அவருக்கு ஒரு பாசிட்டிவாகவும் அமையுது அப்படின்றதுல வந்து எனக்கு திருப்பியும் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதான் வந்து நான் வந்து மக்கள் மனசில் இருக்கேன். மக்கள் மனசுலலாம் மிஸ்டர் ஸ்டாலின் இல்லை. அதுக்கு மேலே ரெண்டாவது விஷயம் நேரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தலைவர் வரப்போகிறாரு, சட்டசபைக்கு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மேபி இந்த 8 கான்ஸ்டிடுவன்சி எலெக்ஷன் வருது இல்லையா, 6 கான்ஸ்டிடுவன்சியில் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க திருப்பியும் வந்து போட்டி போடுறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை போட்டி போடலாம். அப்படி போட்டி போட்டார்னா மிஸ்டர் ஸ்டாலினும் போட்டி போட்டு திருப்பியும் சட்டசபைக்குள்ளே வரலாம். ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சு அந்த இப்போ 6 கான்ஸ்டிடுவன்சி 6 வந்து 7 ஆயிடுச்சு. 7 கான்ஸ்டிடுவன்சி எலெக்ஷனில் நிச்சயமாக வந்து 7 நடந்துச்சுன்னா இன்றைக்கி 5 வந்து அடித்து சொல்லலாம். 7க்கு 7 வந்து தாவேக்கா தான் ஜெயிக்கும். மேபி 1 ஆர் 2 இங்கே அங்கே மிஸ் பண்ண ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது ரூரல் ஏரியான்றதை தாண்டி 7க்கு 7 அடிக்கணும், அடிப்பாங்க அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏனால் மக்கள் மனசை விட்டு இன்னைக்கு திமுக போயாச்சு. ஒரு நல்ல ஆட்சி வந்து மிஸ்டர் விஜய் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அது வந்து அதை கெடுக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க தான் நினச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, நான் வந்து மிஸ்டர் விஜய் வந்து கவர்ச்சியும் இன்ஸ்டாகிராமையும் வச்சு தான் அவர் வந்து ஜெயிச்சிட்டான்னு. தப்பு. மக்கள் மனசுலேருந்து திமுக வெளியேற்றப்பட்டார்கள். அதை வந்து கரெக்டாக பிரதிபலிக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் இதுலேயும் நம்ம வந்து கரெக்டாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுனால மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளோதானே தவிர இட் வாஸ் அ டூல். நான் தான் சொல்லுவேன், ஒரு கருவி தான் அது. இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு கருவி தான். ஆனால் அந்த கருவியே வந்து இன்றைக்கி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து போடுறதுனால வந்து முதலமைச்சர் விஜய் நீங்கள் வெளியே தூக்கி அடிக்க முடியாது. ஏன்னா அவர் மக்கள் மனசில் இருக்கிறாரு. மக்கள் மனசுலேருந்து ஸ்டாலின் வெளியேறிவிட்டார். இதுதான் வந்து நிசத்தனமான உண்மை. இது புரிஞ்சிக்காத வரைக்கும் இந்த 6 மாதம் பேசாமல் இருந்தால் அவங்க ஒருவேளை ஒரு நல்ல எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அது அப்படி அவங்க பண்ணாமல் இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் மக்களோட எரிச்சலுக்கு தான் அவங்க ஆளாவாங்க. ஆளாகி கடைசியில் ஃபைனலாக எப்படி காங்கிரஸ் இன்றைக்கி எப்படி இருக்கோ அந்த மாதிரி மாறப்போகிறாங்க அப்படின்றது தான் வந்து நடக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இது உங்கள் கணேஷ். நன்றி, வணக்கம்.